Hi guys, welcome back to JX. It's me Jiva. என்ன பற்றி பார்க்க போறோம்னா நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம். அதுல இருந்து ரீசெண்ட் டைம்ல ஒரு 2-3 சாங்ஸ் வந்து ஃபுல்லாவே ஹிட் ஆயிடுச்சு தான் சொல்லணும். நம்ம தனுஷ் டைரக்ஷன்ல வரப்போற படம் தான். நம்ம ஜீவிதா மியூசிக், லிரிக்ஸ் வந்து விவேக் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அந்த சாங் பார்க்க போறோம். என்ன சாங்னா ஏண்டியா ஏத்தி ஓகே அப்படிங்கிற ஒரு சாங் தான் ரிலீஸ் ஆகி. இதுக்கு முன்னுக்கு அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தாலே எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ஃபுல்லாக வெயிட் ஆகிருச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு எல்லா சாங்ஸுமே. கடைசியாக வந்த சாங்குமே சரி. இப்போ இந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தனுஷ் வந்து ஃபுல்லாகவே எல்லா சைட்லேயும் பிஸியாக இருக்காங்க. டைரக்ஷன், அங்கிட்டு நடிக்கிறது, அது இல்லாமல் அவர் பாலிவுட் எல்லாத்துக்குமே போயிட்டாரு. இப்போ ரீசெண்டாகவும் 2-3 படத்தில் கமிட் ஆகியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் இயர் வந்து அவர் இட்லி கடைங்கிற படம் வரப்போகுது, ஏப்ரல் வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த படம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கங்கிறது இன்னுமே தெரில. ஓகே, அந்த சாங் கேட்டு வந்துடும் நம்ம. லெட்ஸ் கோ கைஸ். ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ், கஸ்தூரி ராஜா அண்ட் விஜயலட்சுமி கஸ்தூரி, ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிகல். ஏதேதோ பேச்சு நாள்தோறும் ஆச்சு, நீ பேசு மயங்குற. தனுஷ் சார் வாய்ஸ் இதை நான் கவனிக்கவே இல்லை. யூனிட்டாங்க ஆத்தி. ஓகே, ஏடி என்ன எங்கடி அடிச்ச, ஏடி எட்டி கிடக்குற, ஏடி என்ன எங்கடி நோலச்ச, ஏடி நானும் முழிக்கிறேன். வேற மாதிரி இருக்கான் உண்மையா. சிங்கர் தனுஷ் அண்ட் ஜொனிதா காந்தி, லிரிக்ஸ் விவேக், காவியா ஸ்ரீராம், ப்ரொடக்ஷன் டிசைனர் ஜாக்கி. மனுஷன் கியூட்டா இருக்காரு. சொல்லி கொடுக்குற விதம்லாமே அவ்வளோ அழகா இருக்கு. அவ்வளோ மெல்ட் ஆகுது. மாதிரி இருக்கு. உண்மையாக மெல்ட் ஆகிட்டு தான் சொன்னா அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த லிரிக்ஸ் நல்லா இருக்கு. லிரிக்ஸ் பார்வையால தள்ளாடும் மூச்சு, நீ தள்ள மிதக்குறே. ஓகே, இப்படி ஒரு மெலோடி வந்துச்சாங்கிறத இப்போதான் நான் பார்க்குறேன் இந்த படத்துல இருந்து. என்ன சொன்னா, இதுக்கு முன்னுக்கு இருக்க சாங் எல்லாம் நம்ம ரியாக்ஷன் பண்ணியிருப்போம். இந்த சாங் நான் எதிர்ச்சியா எடுத்து ரியாக்ஷன் பண்ணதுதான் அப்படின்னு சொன்னா, சாங் வந்தது தெரியும், பட் வந்து நான் கெஸ் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. நம்ம தனுஷ் தான் படிச்சிருக்காரு. அப்புறம் நம்ம ஜொனிதா காந்தி அதோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜிவி மியூசிக், நம்ம விவேக் லிரிக்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபுல்லாகவே ஒரு மெலோடி சாங், ஃபுல்லாகவே நம்ம மெல்ட் ஆகிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம தனுஷ் வாய்ஸ்
மற்ற சாங்லாம் கேட்குறப்ப ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட். ஒரு மெலோடி சாங்னா ஃபுல்லாவே அவருமே அந்த சாங் உள்ளுக்கே போன மாதிரி அவ்வளோ அழகா அவரோட வாய்ஸே நம்மளை மெல்ட் ஆக்கிருச்சு. அப்புறம் நம்ம ஜுவேட்டா காந்தி சொல்லவே தேவையில்ல. அவங்களும் தரமான ஒரு இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் அந்த சாங்ல வந்து எதுவும் குறை இருக்கான்னு கேட்டால் அவங்க எடிட்டிங் அந்த இதெல்லாம் பார்க்குறப்ப எல்லாமே டிஃப்ரெண்ட்டுங்கிறத விட நல்லா இருக்கு அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரியே. அப்புறம் அதில் சின்ன சின்ன சீன் காட்டினாங்க. அவர் டைரக்ஷன் பண்ணுறது அவ்வளோ க்யூட்டாக இருக்கு. மனுஷன் அவரே நடிச்சிடலாம் போல அந்த அளவுக்கு இருக்கு. அவ்வளோ அழகா அந்த இது சீன்ஸ் எல்லாம் காட்டியிருந்தாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா இருக்கும் சாங் கேட்குறப்ப ஃபுல்லாகவே நானும் மெல்ட் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இதுக்கு முன்னுக்கு ஃபுல்லாக ஹிட் சாங் கொடுத்துக்கிட்டு கடைசியில் இப்படி ஒரு மெலோடியை கொடுத்து ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே மெல்ட் ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சாங். கேட்டு பாருங்க, உங்களுக்கு உண்மையாகவே பிடிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.